வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அழகிகளை வைத்து விபச்சாரம், பிரபல ரவுடி கைது. பாரதிதாசன் பிறந்த தினம், சிலைக்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்டது துத்திப்பட்டு கிராமம். அங்குள்ள இந்திராநகர் மற்றும் மேட்டுத்தெரு பகுதியில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் நீண்ட நாட்களாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருவதாகவும், இதனால் புதிய பைப்லைன் அமைத்து தர கோரி வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்தில் அப்பகுதி மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலை சந்திப்பில் காலி குடங்களுடன் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேதராப்பட்டு போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது, கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் வந்தால்தான் தங்களின் போராட்டத்தை கைவிடுவதாக அவர்கள் தெரிவித்ததை அடுத்து வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் விரைவில் புதிய பைப்லைன் அமைத்து தரப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். பொதுமக்களின் இந்த சாலை மறியல் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 5 நட்சத்திர விடுதிகள் கட்டுபவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1 கோடி மானியம் மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரியில் உள்ள பாரம்பரிய கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓவிய அருங்காட்சியகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. புதுச்சேரி நகரில் உள்ள பாரம்பரிய கட்டிடத்தில் முதன்முறையாக புதிய கிளிக் ஆர்ட் அருங்காட்சியகம் திறப்பு விழா நடைபெற்றது. கிளிக் கலையின் மாயாஜாலத்தில் கிளிக் செய்ய வண்ணமயமான தலைசிறந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கிளிக் ஆர்ட் மியூசியம் முப்பரிமாண ட்ரிக் ஆர்ட் கலையில் அமைக்கப்பட்ட இந்தியாவில் இதுபோன்ற முதல் வகை அருங்காட்சியகமாக இருக்கிறது. மேலும் 2 பரிமாண கலை வடிவமாக பார்வையாளர்களுக்கு புத்துணர்ச்சியூட்டும் 3D பார்வை அனுபவத்தை வழங்க ஆப்டிகல் மாயைகள் மூலம் காட்சி உணர்வை கையாளுகிறது. இந்த அருங்காட்சியகம் சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளது. உலகம் முழுவதும் பல கிளைகள் உள்ளன. அந்த அளவில் புதுச்சேரியின் கிளிக் ஆர்ட் மியூசியத்தில் வண்ணமயமான தலைசிறந்த படைப்புகளின் துடிப்பான வெடிப்பு, பல்வேறு அசைவூட்டப்பட்ட படங்களின் இயக்கம் சுவர்களை அலங்கரித்துள்ளது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓவியங்கள் குழந்தைகளையும் சுற்றுலாவினர்களையும் கவரும் அளவிற்கு நன்றாக உள்ளது. பழமையான கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறந்த ஓவியக்கலை கண்காட்சி புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாவினர்களை வெகுவாக கவரும் என்றார். புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சி அபரிவிதமாக உள்ளது என்றும், அதற்கு தேவையான விடுதிகள், அறைகள் தேவைப்படுகின்றது. சுற்றுலாவினை கவர எடுத்து வரக்கூடிய முயற்சிகள் பாராட்டக்கூடியது. அரசு மட்டுமில்லாமல் தனியாரின் பங்களிப்பும் மிகவும் அவசியமாகின்றது. இதுபோன்ற தனியார்களுக்கு அரசு முழு உதவி அளிக்கும் என்றார். ஏற்கனவே 5 நட்சத்திர விடுதிகள் கட்டுவோருக்கு அரசு 1 கோடி மானியம் வழங்கி வருகிறது. அதனால் ஏராளமான விடுதிகள் வந்தது. அந்த திட்டம் நடுவில் கைவிடப்பட்டது. அதை மீண்டும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான மாணவர்கள் விடுதியில் தங்கி படித்து வருகிறார்கள்.
இதற்கிடையே புதிய கல்விக் கொள்கையின்படி மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு கியூட் எனப்படும் பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த கல்வியாண்டிற்கான பட்ட மேற்படிப்பு மற்றும் பட்டய படிப்புகளான கியூட் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடந்தது. தேர்வு முடிவு கடந்த 13ஆம் தேதி வெளியானது. இதன்படி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 2024-2025 கல்வியாண்டிற்கான பட்ட மேற்படிப்பு மற்றும் பட்டய படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு மாணவர்கள் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியானது. இதற்கான விண்ணப்பங்கள் மாணவர்கள் ஆன்லைன் வாயிலாக மட்டுமே பதிவிறக்கம் செய்ய வேண்டும். மாணவர்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய நாளை செவ்வாய்க்கிழமை கடைசி நாள். இந்த நிலையில் பட்ட மேற்படிப்பு மற்றும் பட்டய படிப்புகளுக்கு மாணவர்கள் மத்திய பல்கலைக்கழக இணையதள முகவரியில் சென்று விண்ணப்பிக்க முடியவில்லை. இணையதளம் முடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல்கலைக்கழக உதவி எண்களை தொடர்பு கொண்டால் யாரும் பதிலளிக்கவில்லை. இதனால் மாணவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அழகிகளை வைத்து விபச்சாரம் செய்த வழக்கில் 2 மாதங்களாக தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடியை போலீசார் கோவாவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர் பயன்படுத்திய சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி புதுச்சேரி உப்பளம் சாலையில் தனியார் விடுதி ஒன்றில் விபச்சாரம் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து முதலியார்பேட்டை போலீசார் அந்த விடுதியில் சோதனை நடத்தினர். அங்கு வெளிமாநில 2 அழகிகளை வைத்து விபச்சாரம் நடந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர். தொடர்ந்து போலீசார் அழகிகளை மீட்டு பெண்கள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை செய்ததில் சண்முகாபுரத்தை சேர்ந்த பாலாஜி என்பவர் அழகிகளை அழைத்து வந்து வானரப்பேட்டை சேர்ந்த ரவுடியான ஐயப்பனிடம் ஒப்படைத்து வந்தது தெரியவந்தது. இது மூலம் வில்லியனூர் ஆரியபாளையம் மணிகண்டன் உதவியுடன் அழகிகளை புகைப்படங்களை ஆன்லைன் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு தொடர்பு கொண்டு விடுதியில் விபச்சாரம் நடத்தியது தெரியவந்தது. அதையடுத்து விடுதி மேலாளர், விழுப்புரம் மாவட்ட கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடியை சேர்ந்த முத்தழகன், புதுச்சேரி வெவ்வேறு பகுதியை சேர்ந்த தினேஷ், லோகேஷ் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்ட பிரபல ரவுடி ஐயப்பன் தலைமறைவானார். அவரை முதலியார்பேட்டை போலீசார் தனிப்படை அமைத்து கடந்த 2 மாதங்களாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவாவில் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து கோவா போலீசார் உதவியுடன் ஐயப்பனை நேற்று முன்தினம் முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து அவர் பயன்படுத்திய சொகுசு காருடன் அவரை புதுச்சேரி அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் புகழ் சேர்த்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் மற்றும் தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். நாட்டின் விடுதலைக்கும் தமிழ் மொழியின் மீது உள்ள தீவிர பற்றின் காரணமாக பாரதிதாசன் எழுதிய பாடல்களால் புரட்சி கவிஞன் என போற்றப்பட்டார். புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரிக்கு வந்த மகாகவி பாரதியாரின் கவிதைகளில் ஈர்த்து கனக சுப்புரத்தினம் என்ற தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர். அவர் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் புதுச்சேரியின் மாநில தாய்மொழி வாழ்த்தாக பாடப்படுகிறது. அவ்வாறு தமிழுக்கும் தமிழறிஞர்களுக்கும் பெருமை சேர்த்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 134வது பிறந்த நாளை ஒட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோல் அவரது உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தமிழ் அறிஞர்களும் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் போக்குவரத்து சிக்னல்களில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் வகையில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. மேலும் பகல் நேரங்களில் கடுமையான அனல் வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையும் தவிர்த்து வருகின்றனர். பணிக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே செல்லும் போது போக்குவரத்து சிக்னல்களில் அதிகபட்சமாக 4 முதல் 5 நிமிடங்கள் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது.
இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சோர்வடைவதோடு கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சிக்னல்களில் சமூக ஆர்வலர்கள் பசுமை பந்தல் அமைத்து வாகன ஓட்டிகளை காத்து வருகின்றனர். இது வாகன ஓட்டிகளிடையே மிக வரவேற்பை பெற்றுள்ளது. MIT கல்லூரியில் கலாச்சார மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா. புதுவை களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2024 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் S. மலர்கண்ணன் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனரும் திண்டிவனம் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் திரு M. தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் திரு ராஜராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரி தலைவர் திரு M. தனசேகரன் தனது தலைமை உரையில் இந்த கலாச்சார மற்றும் விளையாட்டு ஆண்டு விழா கல்லூரி வாழ்க்கையில் அனைத்து மாணவர்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். மேலும் நமது மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்துடன் நெருங்கிய தொடர்புடைய திரைப்பட புகழ் நடிகர் கணேஷ் இன்றைய நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக வந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் திரு கணேஷ் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகையில் கல்லூரி மாணவர்கள் தங்களின் திறன்களை வளர்த்து இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் உங்கள் நேரத்தை எங்கே எப்படி முதலீடு செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். கல்லூரி மாணவர்கள் நன்கு படித்து முடித்து தங்களுக்கு பிடித்த ஆர்வமான ஒன்றை தங்கள் பணியாகவோ அல்லது தொழிலாகவோ கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார். விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கடந்த கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த இக்கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்தினரிடம் இருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர். கல்லூரி கலாச்சார குழு தலைவர் மற்றும் கல்லூரி பேராசிரியர் உறுப்பினர்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் P. சிவகுமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள், குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அழகிகளை வைத்து விபச்சாரம், பிரபல ரவுடி கைது. பாரதிதாசன் பிறந்த தினம், சிலைக்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.